ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு வேர்ல்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதில் 2 வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அந்த வேர்ல்டு ஆக்சுவலி எதர்ச்சியாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ புது வேர்ல்டு ஆரம்பித்து இப்போ புதுசாக மைன்கிராஃப்ட் ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்த உடனே 2 பிளாக் ஷீப் இதை முதல்ல காலி பண்ணுவோம். ஒன்று காலி பண்ணியாச்சா? இது எங்கே போன நீ? அது இங்கே இருக்கு. எனக்கு வேறு இவ்வளோகா ஒரு விளையாடுன்னு ஒரு பிளாக் ஷீட் படிச்சதுன்னா பிளாக் பெட்டே செஞ்சுக்கலாம். ஆனால் கிடைக்காது, ரேராச்சே. நமக்குலாம் ஒயிட்டு தான் கிடைக்கும். சரி காய்ஸ், நான் போய் கொஞ்சம் 3 ஆடை இது கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் மரத்தை வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி காய்ஸ், கொஞ்சம் மரத்தையும் வெட்டிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு ஆடு பார்த்துருக்கேன். அது பக்கத்துலேயே அங்கேயும் ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு நான் இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். சரி காய்ஸ், எப்படியோ கொஞ்சம் ஃபுட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு மைனிங் ஏரியா மாதிரி பண்ணுறேன். இங்கே தான் இனிமேல் நம்ம மைனிங் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு டார்ச்சி கோல் ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ தான் மைனிங் பண்ண மாட்டோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபர்னான்ஸையும் கொஞ்சம் கோபர் ஸ்டோனும் இடையில கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் போய் ஹீட் பண்ணுவோம். இங்கே பிளாங்ஸை போட்டு இங்கே நான் போய் வுட்டாக போடுறேன் பாருங்கள். இதை ஒன்றா சார்கோல் தான் கிடைக்கும். பார்ச்சா போய் ஹீட் ஆக்கிடும். இப்போ போய் என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு ஏதோ போகிற போக்கில் ஏதாச்சும் இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு பெட்டு செய்வோம். என்ன பெட்டு செய்ய முடியல? பிளாங்க்ஸ் இல்லையா? இருங்க, பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சுப்போம். இதோ இப்போ ஒரு பெட்டு கூட பெட்டா இதில் காய்ஸ் நான் ஒன்று சொல்ல முடியாதுன்னா, நான் கீப் ஆன் இன்வென்டரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் டை ஆனாலே என் பொருள் என்கிட்ட தான் இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. இதை வச்சு டை செஞ்சு நம்ம பெட்டுக்கு போடுவோமா? நல்லா இருக்கும். இதோ இங்கே இந்த டை அங்கேயே வந்துச்சா? சரி, இந்த இப்போதைக்கு இந்த பெட்டை உடச்சிட்டு இங்கே கீழே அது அங்கே காமிக்குது. இப்போ இதை இங்கே வச்சுட்டு இன்னும் இருக்குல்லையா? இதான் என்னையா? தூங்கியாச்சு. சரி காய்ஸ், எப்படியோ நம்ம ஃபஸ்ட்டு நைட்டை சர்வைவ் பண்ணிட்டோம். இப்போ போய் ஒரு வீடு மாதிரி கட்டலான்னு யோசிக்கிறேன். இது என்ன கேவா? போகலாமா? வேணாம், வாய்ப்பே இல்லை. சரி வேணாம். சரி கைஸ், நான் கொஞ்சம் ஸ்டோனில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். இதை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் மரம் வெட்டும். ஏன்னா மரம் நமக்கு இப்போ சரி கொஞ்சம் மரம் அப்படியே வெட்டிட்டேன். ஏதோ இருங்க, இப்போ இங்கே கீழே கொஞ்சம் அயன் பார்த்துருக்கேன். அங்கே போயிட்டு நான் இருங்க, உட்டன் பிக்காக்ஸில் எடுக்க முடியுமா? இல்லை வேணாம், யார் ரிஸ்க்கு? ஸ்டோன் பிக்காக்ஸாலே எடுத்துப்போம். 1 2 4 இருக்கா? வேறு லெவல். அது பக்கத்தில் ஏதாச்சும் வேணாம். இங்கே தண்ணி இருக்குது. இது என்ன? அங்கே கேவோடைய அந்த தண்ணி கனெக்ட் ஆகுது. ஆமாங்க, ஏதோ கேவுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மூடுறாங்க. அப்படி மூடியாச்சு. இந்த சைடே வரக்கூடாது. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு தான் கேவுக்கு போனோம். அவ்வளோதான். சாம்பிஸ் சாப்பியாக அடித்து போட்டு போயிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் முதல்ல இந்த அயனை உருக்கணும். இந்த சைடு இருக்குல்ல வீடு, நான் இப்படியே போனால் வந்துடும். அங்கே தெரியும். முதல்ல வீடு ஒன்று கட்டணும். அங்கே தெரியுது பாருங்கள். நான் இன்னும் ஒரு பிளாக் பெட்டும் செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பிளாக் ஷீப் கிடச்சிது. அதை கொண்டு ஒரு பிளாக் பெட்டே செஞ்சுட்டேன். இப்போ இன்னொரு பெட்டு செஞ்சு ஒரு ரெட் கலர் பெட்டு செய்வோமா? ரெட்டு டையை வச்சு ஏன்டா இந்த மாதிரி தேவையே இல்லாமல் எல்லா கலர்லேயும் பெட்டு செய்கிறேன்னு கேட்டால் சும்மா போர் அடிக்குதுல, அதான் செய்கிறேன். இதை போய் இங்கே வைக்கிறேன் பாரு. ஐயோ, எண்டர்மேன் தானே? ஆமாம், எண்டர்மேன் தான். சண்டை போடுவோமா? ஆனால் அவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. ஆனால் அடிப்போமா? கிட்டக்க போனாலே ஓடி போய்ட்றானே. சரி வேணாம். ஓகே வேணாம், விடுங்க.
இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து நம்ம விட்டு இருக்க எல்லா வுட்டையும் பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதை வச்சு வீடு கட்டணும். பிரிட்ஜ் பிளாங்க்ஸும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பிரிட்ஜ் வுட்டு இல்லை லாகு, அதை இதாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதோ இப்போ இங்கே கீழே உடச்சி பிளாங்க்ஸாக அங்கே பிளாங்க்ஸ் வைக்கணும். அதை அப்படியே வச்சுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இருங்க, ஒரு வழியாக வச்சிட்டேன் கைஸ். அப்புறம் இங்கேயும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பிளாங்க்ஸ் வச்சு ஃபர்னான்ஸ் இது வச்சுக்கிட்டேன். அடுத்தது வேறு இதோ அடுத்தது வீடு தான் கட்டணும். இருங்க, இதை எடுத்து இங்கே இல்லை, இதை இங்கே வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை இந்த ஓரத்தில் மட்டும் இதை வச்சுட்டு விட்டுவோம். பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் வச்சு என்கிட்ட தான் இவ்வளோ இருக்கே. பிகாக்ஸு இப்போதைக்கு இருட்டாயிடுச்சு. முதல்ல தூங்கணும். என்னங்க சாயந்தரம் ஆயிடுச்சுல. சரி இருங்க, பேசாமல் இங்கே ஒரு 1 2 3 வச்சா போதும். 3 பிளாக் ஹைட்டே போதும். இப்போயாச்சும் தூங்க முடியுதா? ஐயோ, சன் செட் ஆகுனா ஆகும்டா. சன் கட்டிடுவோமா? வேணாம். தூங்கியாச்சு. அப்பாடி இப்போ இங்கே அப்படியே வீடு கட்டணும். இதே மாதிரி இங்கே வச்சு இப்படியும் வச்சுக்கிட்டே போய் அங்கே மறுபடியும் போய் பிரிட்ஜ் பிளாங்க்ஸை வச்சா முடிஞ்சுது. இதே மாதிரி நான் அப்படியே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பண்ணியாச்சு கைஸ் ஒரு வழியாக. இப்போ டோர் எடுத்துக்கிட்டு டோரை இங்கே வைப்போம். இங்கே 2 டோரு, இன்னொரு டோரை. இருங்க, முதல்ல இதை உடச்சி விடுவோம். இங்கே தெரியாமல் இப்போ வீடு கட்டும்போது வச்சுட்டேன். இப்போ ஒரு செஸ்ட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். செஸ்ட்டு செஞ்சுப்போம். பொருள் ஸ்டோரேஜ் பண்ண தேவைப்படும். அங்கே அது அதோ இங்கே இருக்குது. இதோ இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். இந்த வாரத்தில் இதில் இப்போதைக்கு எல்லா பொருளையும் வச்சுப்போம். அயனை இப்போ உருக்கிடலாம் பசங்க. எங்களை ஃப்ரெண்ட்ஸ் இதில் அயனை வச்சு ஒரு 3 பிளாங்க்ஸு மட்டும் வச்சா அதுவே உருக்கிடும். சரி, இப்போ இதை தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், இப்போ இந்த 2 பெட்டையும் எடுத்து இதோ இப்படி இந்த வீடு பார்த்து அப்படியே வச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இங்கே எந்த 2 பெட் வச்சுப்போம். அடுத்தது அவ்வளோதான். இப்போ மேலே ஸ்லாப் வச்சு அவ்வளோதான், முடிஞ்சது வீடு. அவ்வளோதான். இப்போதைக்கு சின்ன வீடாக கட்டிப்போம். அதுக்கப்புறம் நல்லா பெருசாக கட்டிப்போம். இப்போதைக்கு ஒரு 3 அதான் அதை வச்சுட்டேன். மேலே நான் ஸ்லாப் அப்படியே வச்சுட்டேன். இதோ இப்போ லேடர்ஸை இங்கே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆச்சா இப்போ இருட்டாக வேறு போகுது, தூங்கிடுவோம். சரி கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது அடுத்த வீடியோவில் தான் மெயினிங் எல்லாம் மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். டாட்டா, குட் பாய்.